ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படத்துல வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாடல் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 6 பாடலில் நம்ம எஸ்கே அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக நம்ம ஜி பிரகாஷ் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ நம்ம எஸ்கே அவருடைய வாய்ஸில் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு சாங். ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 சாங்கில் 3 சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 சாங் வந்து ஆடியோ லான்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. இன்னொன்னு வந்து நம்ம எஸ்கே அவர்கள் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பாடியிருக்காங்க. இன்னொரு சாங் வந்து கண்டிப்பா நான் ஜி பிரகாஷ் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. இல்ல அப்படின்னா சஸ்பென்ஸா இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆடியோ லான்ச்ல அதெல்லாம் தெரிய வரும். அண்ட் அடுத்தது அந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Z5 வந்து 52 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். ஸோ 52 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ப்ராஃபிட் தான். அதை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி வாங்கிட்டாங்க. அண்ட் அடுத்தது இந்த படத்துல இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் இன்னைக்கு வந்துச்சு. சோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பராசக்தி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் படம். அதாவது 1960 70 நடந்தது. சோ அப்ப இருந்த அந்த வாகனங்கள் அண்ட் வண்டி அந்த காரு சோ நம்ம எஸ்கே அவர்கள் பயன்படுத்துற ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அது என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது நாளான்னைக்கு வர போறதா சொல்லியிருக்காங்க. சோ எத்தனை மணிக்குன்றத சொல்லல. சோ அதுக்கான ஒரு போஸ்டர் தான் வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு டேக் அதாவது நான் எழுதியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி உண்மையாலுமே வந்து சென்னை தாக்குகிறது இதுவரை கண்டிராத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரைப்பட உலகத்தை பார்வையிட காலத்தில் பின்னோக்கி பயணிக்கவும் டிசம்பர் 18ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ அங்க எடுத்த ஒரு வீடியோவா இல்ல அங்க ஒரு மேக்கிங் வீடியோன்றது தெரியல. எனக்கு வந்து கிளியரா தெரியல. பட் ஆனா ஒரு வீடியோ இருக்கு, ஒரு அப்டேட் வந்து இருக்குது டிசம்பர் 18ஆம் தேதி. சோ எஸ்கே ஃபேன்ஸ்க்கு வேற லெவல்ல ட்ரீட் இருக்குது. அந்த வகையில டிசம்பர் 18ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேர்ட் சிங்கிள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட ஓடிட்டு இருக்கு. சோ சூப்பரான போயிட்டு இருக்கு. சோ அடுத்தது ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான். சோ இந்த ஒரு டிசம்பர் 18ஆம் தேதி இந்த ஒரு வீடியோ வந்துரும். சோ இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா ஆடியோ லான்ச் தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆடியோ லான்ச் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவருடைய பராசக்தி படத்துல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு வீடியோ வர போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.